துரியமும் கடந்த சுகபூரண தரும் அரிய சிற்றம்பல தருட்பெருஞ்சோதி. பொதுவாக மக்களுக்கு விழிப்பு, கனவு, உறக்கம் ஆகிய 3 நிலைகள் தினமும் அனுபவத்தில் தெரிந்துள்ளனவேயாம். இந்நிலைகளை சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி என்றும் கூறப்படும். இவைகளில் ஒன்றனுள்ளொன்றாக சிற்சில சமயங்களில் தோற்றுவதுமுண்டாம். மனோ உணர்வு, நினைப்பு மரப்பு நிலையை அடைவதால்தான் இந்த விழிப்பு, கனவு, உறக்கம் உண்டாகின்றன. சுழுத்தியில் சுருங்கி கிடக்கும் எண்ணங்கள் சொப்பனத்தில் கற்பனா தோற்ற நிலையில் விளங்கும். அதற்கு மேல் விழிப்பு நிலை ஏற்படும் போது கரணக்காட்சியாகிய மனோ கற்பனா நிலை கடந்து இந்திரிய காட்சியாகிய இயற்கை சூழ்நிலை தோன்றி விளங்குகின்றதாம். ஒருவன் நல்ல உறக்கத்தில் கிடக்கும் தருணம் கரண இந்திரியங்கள் நல்ல ஓய்வு கொள்ளுவதால் உயிர் ஆக்கமடைந்து மீண்டும் விழித்தெழும்போது சுகானுபவமும் தெளிவும் பெற்று விளங்குகின்றான். இச்சுகானுபவம் எல்லோருக்கும் புரிகின்றதில்லை. எனினும் உறக்கத்தின் பின் சோர்வு நீங்கி புதுத்தெம்புடன் விளங்குவது அனுபவமே. சுழுத்தி ஆகிய உறக்கத்தில் ஏற்படுகின்ற புத்துணர்ச்சியும் ஆற்றலும் அந்த சூனிய நிலையில் அறியப்படுகின்றதில்லை. அந்நிலை விட்ட சாக்கிர நிலைக்கண் வந்த பின்னர்தான் அச்சுழுத்தியர் பெற்ற சுகம் அனுபவமாகின்றதாம். இச்சுழுத்தி நிலைக்கு மேல் அனுபவப்படும் ஒரு நிலையை துரிய நிலை என்று யோகியர் கூறுவர். இத்துரிய அனுபவம் ஒருமையுற்ற சலனமற்ற சுத்தமனம், உணர்வு கெடாது பிற யாவையும் கடந்து தன்மயமாய் விளங்கும் நிலையாம். இந்நிலையில் இருக்கும் போது ஒருவித நிறைவுணர்வு ஏற்படுவதாம். அது சுகநிலை என்பர். இதனால் இந்நிலையை சுகநித்திரை, யோகநித்திரை, அரிதியில் தூங்காமல் தூங்கும் நிலை என்றெல்லாம் கூறுவர். ஆனால் இந்த சுகானுபவம் எப்பொழுதும் நிலைப்பதாயில்லை. அந்நிலை விட்டு இறங்கிவிட்டால் விரைவில் அவ்வனுபவமும் ஒழிந்து விடுமாம். யோக சித்தர்கள் அத்துரியத்தில் பெற்ற ஆற்றலால் பல அற்புத சித்திகளும் புரிந்து கொண்டிருக்கின்றனர். முடிவில் அத்துரிய நிலையில் பொருந்தி உடலை விட்டு அத்துரிய சுகத்தில் மூழ்கி மறைந்து போகின்றார்கள். அந்நிலையை துரியாதீத நிறைநிலை என்று கூறுவர். அத்துரியாதீத நிலையைத்தான் சுகபூரணம் தரும் நிலை என்பதும் அது நமது அருட்பெருஞ்சோதி சிற்றம்பலமாக உள்ளதென்பதும் ஈண்டு அறிவிக்கப்படுகின்றதாம். யோகி புறத்திருந்து சென்று துரியாதீதத்தில் பதிக்கலப்பால் மறைந்து விடுகின்றதால் அனுபவமும் வாழ்வும் அற்று சூனியமாய் போய்விடுகின்றான். ஆனால் நம் சுத்த சன்மார்க்கியோ அம்மேநிலையில் மனத்தால் ஒன்றி நின்று கொண்டு அருள் அனுபவத்தை பெருக்கும் ஜீவகாரண்ய வாழ்வு வாழ அந்த அகமிருக்கும் நிறையறு சக்தியே இவனில் பரவி படர்ந்து நிரம்பி இன்பானுபவத்தில் நிலவச் செய்து விடுவதாயிருக்கின்றதாம். இதனால்தான் நம் வள்ளற் பெருமான் சுகபூரணம் தரும் சிற்றம்பலத்து அருட்பெரும் பதியை போற்றுகின்றார்.